எப்படி தெரியுது? தோணும். அங்கே ஒரு ஆள் உங்களுக்கு அப்படித்தான் தோணும். தோணும் இல்லைன்னு ஃபிசிக்கலாகவே தெரியும். அந்த ஆள் ஃபிசிக்கலாகவே தெரியும். சரி, தோணுது. ஒரு ஆள் நிற்கிறாருன்னு தோணிடுச்சு. சரி, எப்படி ஆம்பளையாரா பொம்பளையாரா கேட்டேன். அடுத்து நம்ம சொன்னேன். தோணும் இல்லைன்னா காட்சி கொடுக்கும். ஒன்று நிற்கும் இல்லைன்னா ஆணும். வேற என்ன? என்ன சொன்ன? காடு. அது எப்படி தெரிஞ்சது? பார்த்தீங்களா, முதல்ல ரெண்டும் தோணி இருக்கு, இப்போ காடே காட்சி கொடுத்து. பார்த்தீங்களா, அது ரைட். உங்ககிட்ட நீங்க எப்படி சொன்னீங்க? பார்த்தீங்களா, பச்சை கலர் அப்படியே தெரியும். வேற என்ன கேட்டீங்க? எப்படி சொன்னீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு பேரும் உங்க கூட இருக்காங்களே, இதுவரைக்கும் யாராச்சும் கேட்க யாரும் கேட்டீங்களா? நீ எப்படி சொன்ன, ஏன் சொன்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா? இதை விட இவங்களோட நீங்க தெளிவா சொல்லணும். பல வழி. ஒன்று காட்சி கொடுக்கும், ஒன்று காட்சியாக கொடுக்கும். இல்லைன்னா கண்ணை மூட்டு ரோஜாப்பூன்னு சொல்லும், இல்லைன்னா ரோஜாப்பூ தெரியும், இல்லைன்னா ரோஜாப்பூ வாடவும், இல்லைன்னா வாடவும். அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போகணும். நான் போகிறேன். தேங்க்ஸ். சரி.